வணக்கம் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இன்னைக்கு டேட் 29 நவம்பர் 2025. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு நோட் பண்ணிக்கிறது ஈஸியாக கொஸ்டின் ஆன்சர் தருவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தர நான் எப்போவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். நம்ம நோக்கம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு எந்த நாடு தனது முதல் தேசிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஓமன்சாட்-1ஐ ஏவியது? ஓமன். Which country has launched its first national communication satellite OmanSat-1 in 2025? Oman. Second question, இந்தியா சமீபத்தில் யாரின் சிலையை யுனெஸ்கோ தலைமையகத்தில் திறந்து வைத்தது? B.R. அம்பேத்கர். India recently celebrated the unveiling of whose bust at the UNESCO headquarters in Paris? B.R. அம்பேத்கர். கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு இது ஓப்பன் பண்ணாங்க. தேர்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் ஐடியா அமைப்பின் தலைவராக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஜானேஷ் குமார். Who has been selected the chair the International IDEA in 2026? ஜானேஷ் குமார். ஐடியாங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்ட்ரல் அசிஸ்டன்ஸ். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபோர்த் கொஸ்டின், உலக நகரமயமாக்கல் வாய்ப்புகள் 2025 படி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? ஜகார்த்தா. According to the World Urbanization Prospects 2025, which is the world's most populous city? ஜகார்த்தா. ஜகார்த்தாங்கிறது ஒன்று கிடையாது, இந்தோனேஷியாவுடைய தலைநகர் தான். இங்கே மக்கள் தொகை 3.5 கோடி இருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், உலக குத்துச்சண்டையின் புதிய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஜெனடி கோலோவ்கின். Who has been elected as the new president of World Boxing? ஜெனடி கோலோவ்கின். 2004 ஒலிம்பிக்ல இவர் சில்வர் பதக்கம் வென்றவர். நோட் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. உலகின் குறைந்த வயது FIDE செஸ் உலகக்கோப்பை சாம்பியனை வென்றவர் யார்? ஜவோஹிர் சிந்தரோவ். Who has won the youngest FIDE chess world champion in the world? ஜவோஹிர் சிந்தரோவ். இவர் வயசு என்னன்னா 19 வயசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் வரும். 2025ஆம் ஆண்டு எந்த நாடு தனது முதல் தேசிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஓமன்சாட்-1ஐ ஏவியது? இதற்கான ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி 10 out of 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்.